ஹாய் நண்பர்களே, வணக்கம். சனி பயிற்சி 2026 மீன ராசியினருக்கு ஜாக்பாட் அடிக்க போது அள்ளி கொடுக்க வருகிறார் சனி பகவான். அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி வீடியோ முழுமையாக பார்க்கறதுக்கு முன்னாடி அப்படி நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நவகிரகங்களில் நீதிமானாகவும் கர்ம வினை பயன்களை வழங்குபவராகவும் போற்றப்படும் சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெயர்கிறது மானிட வாழ்வில் பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு. இந்த வகையில் 2026 ஆண்டு நிகழவிருக்கும் சனி பயிற்சியானது காலச்சக்கரத்தின் இறுதி ராசியான மீன ராசியினருக்கு புரட்டாதி, உத்திரட்டாதி, அப்புறம் ரேவதி நட்சத்திரங்கள் அவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு பாடத்தை கற்றுத்தரும் திருப்பு முனையை அமைய போது. ஜென்ம சனியோட வருகை உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு வராரு இல்லையா. மீன ராசிக்கு இது ஒரு 7.5 சனியோட 2ஆம் கட்டமான ஜென்ம சனி காலத்தோட தொடக்கம். ஜென்ம சனி அப்படின்னாலே வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற அச்சம் தேவையில்லை. இது உங்களை ஒரு உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்வதற்காக இறைவன் கொடுக்கக்கூடிய பாடம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க. மார்ச் 6ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா மே மாதம் இறுதி வரை சனி பகவானோட தாக்கம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இந்த காலத்துல சுயமா சிந்திக்கும் திறன் குறையலாம். அப்படிங்கிறதுனால முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுல நிதானமா இருங்க. சவால்களும் மாற்றங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேவையற்ற மனக்குழப்பங்கள் ஏற்படுறதோட நீங்கள் எடுக்கும் முடிவுகள் கொஞ்சம் தவறாக போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால இருக்கும் வேலையை அவசரப்பட்டு விட்டுட்டு புதிய வேலைக்கு மாற முயற்சிக்கிறது ரொம்பவுமே ஆபத்தானது. அதே போல பண பரிவர்த்தனைகள்ல மிகுந்த எச்சரிக்கையோட செயல்படணும். தேவையற்ற செலவுகளை தவிர்க்கிறது, ஆடம்பர பொருட்களை வாங்குறது, அதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் தள்ளி வச்சிங்க அப்படின்னா உங்களோட நிதி நிலைமை கொஞ்சம் சீராக இருக்கும். ஜூன் 2026க்கு பிறகு உங்களோட நெருக்கடியான தாக்கங்கள்ல இருந்து நீங்க படிப்படியாக வெளியே தொடங்கிடுவீங்க. சனி பகவான் இந்த காலத்துல உங்களுக்கு கற்றுக் கொடுத்த அனுபவ பாடங்கள் எதிர்காலத்துல நீங்க ஒரு பெரிய நிலைக்கு உயர ஒரு பெரிய உதவியா இருக்கும். இதுக்கு நீங்க என்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னா, ஜென்ம சனி காலத்துல மீன ராசிக்காரர்களுக்கு உழைப்பு, பொறுமை, எளிமை, அதுக்கப்புறம் கடமை ஆகிய 4 பாத்தீங்கன்னா தாரக மந்திரங்களா கடைபிடிக்கிறது அவசியம். அதனால நீங்க உழைக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் உங்க மைண்ட்ல ஒரு பெரிய ஒரு விஷயமா எப்பவுமே ஓடிட்டு இருக்கணும். சோம்பலின்றி உழைக்கிறதும் எந்த ஒரு செயலையும் அவசரம் காட்டாம இருக்கிறதும் பாத்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு அருளை பெற்றி தரும். அது மட்டும் இல்லாம தினசரி பாத்தீங்கன்னா ஒரு 108 முறை ஓம் நமச்சிவாய மந்திரத்தை தியானிக்கிறது உங்களுக்கு மன அழுத்தத்தை குறைக்கும், சிறந்த மருந்தா இருக்கும். அது மட்டும் இல்லாம வெறும் வழிபாடுகளோட நிறுத்தி கொள்ளாம கஷ்டப்படும் அதாவது முதியோர்கள், அப்புறம் குழந்தைங்க ஏதாவது படிக்கிறதுக்கு, அப்புறம் யாராவது உணவு இல்லாம இருக்க குழந்தைங்களுக்கு நீங்க கொஞ்சம் தர்மங்களை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மிகவும் நல்ல பலன்களை தரும். சனிக்கிழமைகள்ல நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ஈஸ்வரன் சிவனை விடவே விடாதீங்க, பிடிச்சிக்கோங்க. அவர் காலக்கு தைரியமா பிடிச்சிக்கோங்க. உங்களை எல்லா விதமான தோஷங்கள்ல இருந்தும் அவரோட வீரியத்தை உங்களுக்கு குறைச்சி கொடுத்துருவாரு. மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜென்ம சனி காலத்துல நம்பிக்கை மட்டும்தான் ஒருபோதும் இழக்கக்கூடாது. வாழ்க்கையில வரும் சவால்கள் அனைத்துமே பாத்தீங்கன்னா உங்களை மெருகேற்றதுக்கே என்பதே தவிர அதை உணர்ந்து செயல்பட்டீங்க அப்படின்னா ஈஸ்வரனோட அருள் அனைத்து பிரச்சனைகள்ல மீண்டும் வெற்றி பெறது உறுதி. இது பாத்தீங்க அப்படின்னா பொது பலன்கள் அடிப்படையில் மட்டுமே கூறப்பட்டிருக்கு மீன ராசிக்கு. இதுல உங்களுக்கு 60 to 50% கரெக்டா இருக்கலாம். ஆனா நீங்க உங்களோட சுய ஜாதகத்தை பரிசோதிச்சுட்டு எந்த விதமான நல்ல காரியங்களையும் தொடங்குங்க. இது போன்ற அருமையான பதிவுகளுக்கு நம்மளோட நல்ல நேரம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி நண்பர்களே.